அந்த திருட்டு செக்கத்து எங்க போன ஆளை காணா. ஆமா கூட பூண்ட தேடி பார்த்தான். ஆமா காணா. அவ எங்கடா பாரு. அவள உன்னெல்லாம் பண்ண இன்னைக்கு. சரி அம்மா வாடா. எழுத்து மாற்றம் வெட்டி பட 7 ஊர் பங்காகும். எழுத்து மறந்துடா பாரு. என்ன என்ன முன்னாடி மாறுற அடியா மாநாட்ட பொண்ண நான் தர பார்க்க மாட்டேன். வண்டோட கேட்டு அப்புறம் ஓட்ட கொடுத்து நார்வு கத்துனவன். ஆமாம்மா இவளை விட்டு வச்சா நம்மளுக்கு தான் ஆபத்து. அதனால இவளை அடிச்சு நாடு கத்துட்டு ஓடு குடுத்துறா. எங்கனா அவ பிடிச்சது போய்ச்சுக்கிட்டோம்.
எவ்வளவு அச்சா எவ்வளவு சொல்லுவது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சாண்டா குடிச்சதுக்குல அவ்வளோ சிரிக்கிறீங்க கட்டு போல லாஸ்ட் ஒரு வாய்ப்பு தரேன் ஒரே வாட்டி என்ன அண்ணீன்னு கூப்பிட்டு இப்பயும் ஒண்ணு கெட்டு போல அண்ணீன் தானே வேண்டா டேய் அண்ணீன் கூப்பிட்டா விட்டுருவாங்களா பன்னீர் கூப்பிட விட்டுறோம் ஓ பன்னி பண்ணிடா பாரு என்ன பண்ணலாம் பாரு இவளை அண்ணி அது ஏய் லாஸ்ட் கூட முடியாது முடியல ஏய் லாஸ்ட் கையால திருவர் தரேன் எதுக்கு இது எங்கடா பிச்சை எடுத்து பாய்ச்சிக்கடி ஏண்டி எனக்கோ இரு அண்ணன்கள் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க நான் ஏண்டி திருவோடு இருக்கணும் ஏய் என்ன அண்ணின்னு கூப்பிடுதா இந்த கோட்டை உனக்கு இடம் என்ன அண்ணின்னு கூப்பிடல தேத்துறோம் அம்மா தாயே பிச்சை போடுமா அப்படிதான் லட்சுமி எல்லாம் கூடும் அதனால என் காலால தரேன் காலா பலமுத்து போது வருவேன் வேண்டாண்டி 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 புடி ஏய் அச்சி புடி ஏய் புடி நாட்டு மக்களே இவனுக்கு பச்சாப்பாவை பார்த்து அஞ்சா பத்த போட்டிகளா உங்க கெதினாமோ ரேஷன் கார்டு கட் பண்றேன் அம்மா நான் சொன்னேன் கொயா லைன் கட் பண்றேன் கொயால காலைல தண்ணி திறந்து போனீங்கன்னா வெறும் காத்து மட்டும்தான் வரும் தண்ணி வராது அம்மா நினைச்சா போதும் அனைத்து சகலமா செஞ்சு கொடுத்துருவேன் யாரும் அஞ்சா பத்த போட்டிகளா காலையில உங்களுக்கு ஏழு துட்டு இல்ல கட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம் சந்திக்க வேண்டும் இவ்வளவு ஆட்டம் ஆடுறியே என்னுடைய அப்பா இருந்திருந்தா நீ இது மேல பண்ணிருப்பியா எங்க அப்பா காசி யாத்திரை போயிருக்கிறாரு வந்த உடனே உங்களை பாத்து சொல்றேன் அப்பா எப்படி ஊத்துறது என்ன ஒரே குத்து குத்துனா உங்க அப்பா செத்துறாரு எப்ப அப்பா பறிபோனதே ஆலைக்கடலில் குருமை போனையாடதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே
பறிப்போனது. அதனால் எனக்கு லாபமா அலைக்கடை தூமை போடாதே ஆனந்த வாழ்வு பறிப்போனது. இறைவா என்னுடைய தாய் இருந்த பிறகு என்னுடைய அண்ணன்களும் நீங்களும் என்ன பார்த்துப்பீங்க பார்த்தப்பா. அப்பா நீங்களும் என்னை விட்டு பிரிஞ்சுட்டீங்க. அண்ணனும் தாசியோட பேச்சை கேட்டு போயிட்டாரு. அப்பா நீ இருந்திருந்தா எனக்கு இப்படி எல்லாம் நிலைமை நேர்ந்திருக்குப்பா. அப்பா அப்பாவுக்கு ஈடாகுமா ஆகாதோ அப்பாவு ஜாக்கிரதை மிஞ்சிடுமா தாய்ப்பாதோ. உன்னை போல தெரியுமில்லே ஆகாதோ அப்பாவு ஜாக்கிரதை மிஞ்சிடுமா தாய்ப்பாதோ. ஓடு நம்பியதோ மனிதன் நினைப்பது அம்மா உன்னுடைய கருவில இருக்கும்போது நான் கலந்திருக்க கூடாதா தாயி? பெண்ணாகப்பட்டவனுக்கு இப்பேற்பட்ட நிலைமையெல்லாம் ஏற்படணுமா அம்மா? சாகும் நாள் வரை பெண்களுக்கு ஏமாந்தி மீறி கொடலானீங்க அம்மா. முகத்தே பார்த்த நாள் இல்லமோ அம்மா. நான் தாய்கள் சரித்த நாளா சரித்த நான் தாய் முகத்தே பார்த்த நாள் இல்லமோ அம்மா. நான் பின்னாக பிறந்து இப்பேற்பட்ட துன்பை நான் அனுபவிக்கணுமா அம்மா? என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்தேன் உன்னை போத செய்யணும் ஆத்தாடிலேனா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை உதட்டையிடும் பார்ப்பதற்கா
ஆதரிக்க யார் இருக்கா? நான் கண்ட கனவுல நான் கண்ட கனவுல நந்தவனம் தெரிந்தது நந்தவனம் நீயே என்று அப்புறம் தெரிந்தது அம்மா கஷ்டப்பட்ட காலத்திலோ கஷ்டப்பட்ட காலத்திலையும் கலகல சிரிப்பேன் கண்ணாடி திரையில ஆத்தாடியில்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புதுசில வாங்கி வந்த உன்னை போதத்தை ஏதோ பார்ப்பதற்கா கடைசி மூச்சிருக்கிறப்போ என்னம்மா நினைச்சேன் கடைசி முதலிக்கிற போய் எதற்காக நினைத்தேன் கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்னம்மா நினைச்சேன் கலங்கிடுவா உன்னை நான் சால கூட மறைச்சேன் கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்னம்மா நினைச்சேன் கலங்கிடுவா பொண்ணு சால கூட அம்மா திருநீர் பூசனுக்கு ஆனதோ ஆத்தாடியில்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புதுசில வாங்கி வந்த ஒன்று போதத்தை இடும் பார்ப்பதற்கா எதற்கு என் தங்கையோ அது எங்களுக்கு வந்துவிட்டால் இந்த நாட்டிற்கே கருத்து நிறுத்திவிட்டேன். இருந்தாலும் கற்சிலை இதுவரை காணவில்லை. என் தங்கைக்கு என்ன நிலை என்று தெரியவில்லை. என்னதான் என்று பார்க்கலாம். கற்சிலை அதுபோல வழிவகுத்தான் தஞ்சமாகுமாம். இது வழிவகுக்கு வழக்கறிஞர் பண்ண வேண்டுமா?
அங்கே திருபவர்கள் திருக்கிறவர் யாரும் திரும்பி நீ திருக்கும் பொழுது திரும்புவானவர் திரும்பி நல்ல தீக்கு உலகத்தில் நான் வரும்போது திருபவர்கள் நழுபவர்கள் நாடல் போல வளைவரும் தான் தட்டமாகுமா வளைவதற்கு வழக்கறிஞர் பட்ட வீணுமா வயிறு வலிக்கு திரும்பவர்கள் வலிஜாரி சில வயிறறிய திரும்பவர்கள் மிருகஜாரி அங்கே திரும்பவர்கள் திருக்கின்றபடி ஆடல திரும்பி இது ஆடவு திரும்பு தமிழகத்தின் தலைநகரமாகியும் முத்தமை சங்கம் வளர்த்த வேந்தருக்கு முதலிடமாகியும் நீதியின் புதிலிடமாகியும் நெடியக்கடல் வாலிபம் ஓங்குமிடமாகியும் அமைந்த மாமதுரை தலைநகரமாகியும் நெருத்தவராம் பாண்டியன் பரம்பரையில் தோன்றி சத்தியவரி நாட்டியாளன் சத்தியசீல மன்னருக்கு 3 செல்வங்களாக பிறந்து தத்துவன் முத்தமன் முத்தடை என்ற 3 செல்வங்களாக இரண்டாவது மகனாக பிறந்து முத்தமன் என்று பெயர் வகுத்த அயல்நாடு சென்றடக கலைகளை முடித்து விட்டு வந்த அண்ணனையும் என் ஆசை தங்கையும் பார்க்க வேண்டும். என்ன ஒரு ஆண்டோ என் தங்கி அஞ்சு கலக்கிறார் என்ன செய்யலாம் என் தங்கிய என்னங்க என்ன அண்ணின்னு அழைக்கல அழைனால் அதனால நாட்டோடு கடத்துறீங்க. அப்பா நீ அல்லவா என்னுடைய மனைவி. ஆமாங்க. சொல் பேச்சு கேட்காம பிள்ளை இந்த நாட்டில் இருக்க கூடாது. இருந்தாலும் நாம் இருவரும் ஆனந்தமாக இருக்கின்றோம். ஆமாங்க. நாளை என் தம்பி அயலாட்சி நிற்கிறான் அல்லவா என்னுடைய உத்தமன் என்னுடைய தம்பி நாளை வருவதாக செய்கிறேன். நாளைக்கு அவன் வருகை எதிர்பார்க்கலாம்.
ஒரு வேலையை முடிச்சுட்டேங்க. முடித்து விட்டால் ஆமா. ஆகையால் இந்த நேரத்தில் பார்க்க மணி ஆனந்த சந்தோஷத்தோடு இல்லைங்க. எப்படி தெரியுமா கண்ணி கச்சிதமாக முடித்து விட்டார். ஆசைன்னு செலுத்தினேன். உன்னோட ஆசை இருக்கிறது எது தெரியுமா கண்ணை நாளை தாயகத்திற்கு இளையவன் அவளையும் உன் மலையை சிக்க வைக்க வேண்டும். எப்படி தெரியுமா உன்னுடைய செவி தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேலே வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம். அண்ணனையும் காணவில்லை தங்கையும் காணவில்லை. ஆனால் தங்கும் தனிமையிலே ஒரு பெண் ஒருத்தி அழிந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி இந்த சத்தியம் நாட்டில் அடிகின்ற குரல் கேட்கக்கூடாது. ஆனால் அந்த பெண்மணி யார் என்று சந்திக்க வேண்டும், பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். வருகிறேன். ஆ
என்ன யார் என்று கேட்கிறாங்களே, உண்மைதான். நீங்க யாரு முத? நான் யாரா? நான் இதே சத்தியம் நாட்டை சேர்ந்தவன் தான். சத்தியம் நாட்டிலே சத்தியசீல மகனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்து என்னுடைய அப்பா அம்மா பேரு நாங்கள் 3 பேர் பிறந்து தாய் தந்தை. 3 பேரா? ஆமா. யார் எனக்கு யாரு? மூத்தவன் என் அண்ணன் இருக்கின்றான். யாரு? எனக்கு அருமையான ஒரு தங்கை இருக்கின்றான். தத்துவன், முத்தவன், முத்தடை என்ற 3 சிங்கங்களாக எனது இளைய மகனாக பிறந்து உத்தமன் என்ற அயல்நாடு சென்று அநேக கலைகளை முடித்துவிட்டு தாயகம் வந்து கொண்டிருக்கிறேன். தாயகம் வந்து இலையிலே அலங்கோலமான ஒரு காட்சி நான் காண்கிறேன். உங்களுடைய பேர் என்ன சொன்னீங்க? என்னுடைய பெயர் உத்தமன். உத்தமனா? உண்மைதான். டேய் நண்பா, யாருன்னா உத்தமன் நீ பாக்க உத்தமனா உத்தமன் அது எங்கே வைப்பு போயிட்டு அதை போய் டேய் இந்த சத்தியம் நாட்டில் அழுகின்ற குரல் கேட்கக்கூடாது. ஆமா. நான் இந்த பெண்மணி பார்த்தால் அழுது கொண்டிருக்கிறார். அது யாரு அலங்கோலமாக இருக்கிறார். அந்த பெண்மணி யார் என்று சொல்லி அம்மா எந்த நாட்டை சேர்ந்தவங்க? யாருமா எந்த நாட்டை சேர்ந்தவங்க? எந்த நாட்டை சேர்ந்தவங்க நீங்க? நீ யார ஒண்ணு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பயமா தான் இருக்கும். டேய் உன்னை பார்த்தால் மனமாக இருக்கிறது. எதை பார்த்தா உனக்கு பயமா இருக்கு? ஏய், உன்னை பார்த்தா அந்த மசானா கோழி கொல்ல விடுவாங்களா? அது மாதிரி இருக்குதுடா உன்னை பார்த்தா. உன்னை பார்த்தா கூட இந்த பொறி பொறிக்கிற அங்காளம்மா கோயில் மாரி இருக்கு. ஏய், யாரை பார்த்தா? என்ன கேக்குற நீ என்ன சொல்லிக்கிற? நீ யாரு அது போடுற? நீ யாரு எங்க நீ யார் அழிதுன்னு வர சொல்லு. எங்க நாட்டுல அழிவே கூடாது யாரும். அழவே கூடாதா? ஆமா. அதெல்லாம் இது நடக்குது, என்ன பண்ண? அதெல்லாம் பார்த்து கணக்க விடு. ஏண்டா நான் யார் தானே சொல்லுமா. ஏண்டா நானும் இந்நாட்டு மன்னருக்கு ஒரே மகள், ஒப்பற்ற மகள். என்னுடைய பேர் தானே முத்தழகி. எத்தனையோ முத்தாழிகள ஒரு முத்தாழிக்கு நீ ஆளு கிடக்குற. முத்தழகன் நடக்கின்றான். எத்தனை முத்தாழிக்கு முத்தழகன் என்ற பெயர் நான் வச்சிருக்கேன். யார் பேர் குத்தா மகாலிங்க இவன் பேர் குத்தா மகாலிங்க. என் பேர் மனோகரனாலே இந்த பெண்மணி யாராக இருக்கிறார்? ஆனால் நம்முடைய சத்தியம் நாட்டில் அறிந்து கொண்டிருக்கிறார். அம்மா என்ன சொன்னேன்? உன்னுடைய பெயர் என்ன சொன்னேன்? என்னுடைய பெயர் முத்தழகி. முத்தழகி. ஆமா. அம்மா எந்த நாட்டை சேர்ந்தவள்? நானும் சத்தியபுரியும் நாட்டி சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையருக்கும் ஒரே மகள், ஒப்பற்ற மகள். என் பெயர் தான் முத்தழகிங்க. சத்தியபுரி நாடு என்கிறார். சத்தியசீல மன்னன் சத்தியாவதி அம்மையாருக்கு பிறந்த முத்தழகி என்று அழைக்கின்றாள். நான் நம்ப மாட்டேன். அம்மா என்னம்மா நாங்கள் பாவம் செய்தவள் இப்படியெல்லாம் போய் பேசுகிறாய்? நீங்க யாரு? நான் யாரா? உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய பெயர் தான் உத்தமன். உத்தமனா? உண்மைதான். என்னுடைய அண்ணனா? அண்ணனா? நான் உனக்கு அண்ணனா? ஆமா. இந்த சத்திய நாட்டின் ஒரு இளவரசியன் தங்கை முத்தழகி. ஆனால் இப்படியா ஒரு அழகான உன் தங்கச்சியா இருந்தா அந்த நான் கூட சின்னதுல வந்தேன்ல. உன் தங்கச்சிக்கு சின்ன வயசுல ஏய் நான் அயல்நாடு சென்றேன். அப்போதெல்லாம் என் தங்கைக்கு 10 வயது. 10 வயது. ஆனால் இப்போது பருவமடைந்த மங்கையாதான். ஆமா. ஆனால் இது போல அலங்கோலமாக இருக்க மாட்டேன். நாட்டின் இளவரசி எனக்கு கூட நம்பிக்கை வந்து. ஆனால் அம்மா நீ சொல்லும் வார்த்தை அத்தனை உண்மையாக இருந்தா என் தங்கைக்கு முதுவிலே ஒரு மச்சம் இருந்தது. முதுவிலே மச்சமா? அந்த மச்சம் இருந்தால் என் தங்கை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். அண்ணா, உன்னுடைய தங்கை நான் தானே, நம்புங்கண்ணா. அப்படி என்றாலும் உன் முதுவிலே இருக்கும் மச்சத்தை மச்சமா? இத பாருங்க அண்ணா. ஒரு சத்தியம் நாட்டின் இளவரசி இப்படியா இருப்பது? என்னம்மா தங்கா? அண்ணா ஒண்ணு இல்ல அண்ணா. என்னம்மா ஒண்ணு இல்ல? பெரிய அண்ணன் நடந்ததுலாம் சொன்னா இரு அண்ணன்களும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க. நம்ம சொன்னா 2 பேருக்கு ஏதோ சண்டை வந்து இருவருக்குமே சண்டை வந்து இருவருமே பிரிஞ்சிருவாங்களா? நாட்டு மக்கள்லாம் பார்த்து கேவலமா பேச மாட்டாங்களா? அதனால ஒரு சின்ன பொய்யை சொல்லி நடந்தது எல்லாமே மறந்துடலாம். அண்ணா அண்ணா ஒண்ணு இல்ல அண்ணா. என்னம்மா அண்ணா? என்னுடைய தோழிகளோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தோழிகளோடு விளையாடி கொண்டிருக்கும் போது மாடி படிக்கட்டுல வச்சுக்கிட்டேன் அண்ணா. நானு எதுவும் ஆகல, லேசா அதனால ஒரு தலைவலி, அது மட்டும் தான். வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்ல அண்ணா. அலங்கோலமாக இருக்கிறது. அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணா, நான் நல்லா தான் இருக்கிறேன் அண்ணா. சரி சரி, நீங்க இப்பதான் வந்திருக்கிறீங்க அண்ணா. கலங்காது. என்னண்ணா? நான் இருக்கின்றேன். இந்த அண்ணன் இருக்கிறேன். அப்படியா அக்கா, அண்ணா? இனி உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு நீரை கூட நான் பார்க்க சரி அண்ணா. சரிங்க அண்ணா.
பொன்பண்டமி பூவண்டமி இது போராட்டமா நீரோட்டமா அதை நான் பார்ப்பதா நீர் தாங்குமா பொன்பண்டமி அண்ணா இனி முதல் சொல்லி நீ அடைக்கூடாது. சரிங்க அண்ணா. இப்போதே புறப்பட்டு போகலாம். எங்க அண்ணா? நம்முடைய அரண்மனைக்கு. ஐயோ ஏனம்மா இப்படி அழைக்கிறாய்? நம்முடைய அரண்மனைக்கு சத்தியமே அரண்மனைக்கு செல்ல வேண்டுமா? அண்ணனை பார்க்க வேண்டும் என்னவா? அண்ணா என்னம்மா நீங்க போய்க்கிட்டே இருங்க அண்ணா. நான் கொஞ்சம் விளையாடிட்டு நான் வந்துடுறேன் அண்ணா. நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஏதோ மௌனமாக பேசுகிறேன். அண்ணா என்னம்மா ஒண்ணும் இல்ல அண்ணா. மாடி படிக்கட்டுல இருந்து கீழே வந்துட்டல்லவா, அவ்வளவுதானே? தலைவலி மட்டும்தானா. ஒன்றுமில்லை. நான் விளையாடிட்டு உங்க பின்னாடியே வரேன். என் தம்பியோட செய்தி எதிர்பார்க்காம வருகிறானாய். காலூயரடி காலிங்கை அண்டா ஓடிவா ஆனல்லவா நான் உன்னை வாட்டி பாடுகிறேன் நீ வர வேண்டும் நினைவில் மகள் ஆடுகிறேன் நீ வர வேண்டும் காலூயரடி காலிங்கை அண்டா ஓடிவா ஆனல்லவா ஆனல்லவா அண்டா ஓடிவா அண்டா ஓடிவா உன்னை வாட்டி பாடுகிறேன் நீ வர வேண்டும் நினைவில் மகிழ்ந்து ஆடுகிறேன் நீ வர வேண்டும் தம்பி உத்தமா, அண்ணா இன்று போல் என்று நீடூடி வாழ்க்கை. ஆமாம், நாடு சென்றாய். அடுத்த கலையை கற்றுக் கொடுத்தாயா? அண்ணா எந்த விதமான குறைபாடு இல்லாமல் கற்றுப்பிடித்து விட்டு அவா, அயல்நாடு சென்றடையில் கடை முடித்து விட்டு தங்களை பார்த்து விட்டு ஓடி வந்து கொண்டு தம்பி ஆனந்தப்படுத்தி ஆடார் ஒன்றி இந்த அண்ணனை முதலில் மன்னிக்க வேண்டும். ஆனால் ஒன்று நான் உன்னை மன்னிக்கிறேன். புரியுதா? நீ என்னடா குற்றம் செய்தனால் நான் மன்னிப்பது? என்ன தெரியுமா? என்ன? நீ அயல்நாடு சென்ற தருவாயிலே நான் அயல்நாடு சென்றும் தருவாயிலே இந்த அண்ணனுக்கு திருமணம் நடந்து முடித்து விட்டது. அண்ணா என்ன எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். நான் ஓடோடி வந்து உன் திருமணத்தை பார்த்திருக்கிறேன். உண்மைதான் அண்ணா. ஒரே ஒரு அண்ணன் உன்னுடைய திருமணத்தை என் கண்ணார காண வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உண்மைதான் அண்ணா. ஒரு லிகிதம் கொடுத்திருக்கலாமே என்று சொல்கின்றாய். நிச்சயமாக ஆனால் நான் உனக்கு லிகிதம் கொடுத்திருந்தால் அடுத்த வினாடியே இங்கு வந்திருப்பாய். உன்னுடைய படிப்பு பாதியிலே சபா நின்று- சபா சன்னா சபா பாதியில் என்னுடைய படிப்பு முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையில் சபா சன்னா ஆகையினால்தான் அண்ணா நீ வந்த பிறகு உரைக்கலாம் என்று உனக்கு சபா சன்னா அண்ணா மத நேரம் பார்க்கணுமா? உடனே பார்க்க வேண்டும். வேண்டுமில்லவா? கண்ணை கட்டி. அண்ணா அண்ணா தம்பி இதோ பார்த்தாயா, இவள் தான் என்னுடைய மதுரையா, என்னுடைய மனைவி கச்சிலை. இவர்தான் கச்சிலை. மதனி கச்சிலை வந்திருப்பதா என்னுடைய தம்பி. மதனி வணக்கம் மதனி. அண்ணா என்ன அழகாக இருக்கிறாங்க. ஆனால் ஊமையை போய் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆவி, அப்படி ஒரு அடக்கம், அப்படி ஒரு பணிவு, அன்பானவள், வாழ்க மைத்துனாய். உலகமாக இருக்கிறார்கள். என்னிடத்தில் பேசுவதற்கு வெட்கப்படுகிறார்கள். உண்மைதான். மதனி வணக்கம் மதனி வணக்கம்.
நல்லா இரு மைத்ரா. என்ன நான் கொஞ்ச நேரத்தில் அசந்து விட்டேன். பார்த்தாயா? ஊமை என்று நினைத்தேன். என்ன ஒரு அமைதி பார். அழகான செப்பு சிலை போல தேர்ந்தெடுத்திருக்கிறேன். குடும்பத்திற்கு ஏற்ற பெண்மணி அவள் தான். அழகான முகமாக இருக்கிறது. இல்ல நாம் இருவரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான். நம்முடைய தங்கை முத்தழகி இதெல்லாம் வாங்கி வருவான் பார்த்தா தம்பி உடனே உன் தங்கச்சி கேட்கறான் பாரு. இவன் தான் மாரி ஆளப்பா. அண்ணி அழகா செப்பு சரியாட்டு நிக்கிறேன். அண்ணி சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா அது கேட்கல. உடனே அவன் தங்கச்சி கேட்கறான் பாரு. உங்களுக்கு மாறி பேசுறேன். அதான் உங்களுக்கு மாறி பேசுறேன். என்னன்னா தம்பி நம்முடைய தங்கை முத்தழகி எங்கு? நீ கேட்பது நியாயம்தான். அண்ணா 3 செல்வங்களாக பிறந்து ஒரே தங்க தொட்டியில் நாம் இருவரும் இருக்கின்றோம். நம் தங்கை எங்கே அண்ணா கேட்கிறேன். என் தங்கை செய்த செயலை என் வாயால் உரைக்க முடியாது. ஆகையினால் அவள் என்ன செய்தால், யாரு செய்தால், எங்கு சென்றால் என்பதை நீ என் தம்பிக்கு விளக்கமாக உரைக்க வேண்டும். உரைத்து முடி. அண்ணனுடைய வார்த்தையிலே உண்மை இல்லை. ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய வார்த்தையை நான் நம்புகின்றேன். உங்கள் வார்த்தையிலே உண்மை இருக்கும் என்று நம்புகிறேன். பாடசாலை சொல்லிட்டு பாடசாலைக்கு சென்றாலவா அவ படிக்கிற புத்தகத்துல ஒரு ஆணவ போட்டோ வச்சிருந்தா. என்னது? ஆணவ போட்டோ புத்தகத்திலே ஒரு ஆடவன் புகைப்படம் வைத்திருந்தான். ஆமா ஆமா. அதனால யாரு எவரு கேட்கும், அண்ணன் அடிக்கும். 3 மாசம் குணமாயிட்டான். நீ சொல்றத பார்த்தா அவனுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும் போல இருக்குது. இது யாரு எவருன்னு கேட்கும், அண்ணன் அடிக்கும். அப்புறம் தான் 3 மாசம் குணமாயிட்டாளா? இருங்க நான் பாத்துக்கிறேன். உன்னை நம்புறேன். நம்பாட்டி என்னை மாட்டி விடுற. நீ சொல்லும் வார்த்தை அத்தனை உண்மையா? சத்தியமாகத்தான். வேற ஒன்றுமில்லை. போய் அண்ணி வாயில போய் வரமா. சரி, பிறகு என்ன நடந்தது? அதான் நல்லது. 3 மாசம் முன்னாம இருக்கிற மைத்ரா. யார் எவரு கேக்குறோம், பதிலே சொல்லலை. என் தங்கை எங்க? குளத்தை கறிக்க வந்த கோடாரி காம்பு நாட்டிலே இருக்கக்கூடாது. நாட்டை விட்டு கடத்தி விட்டேன். நீங்களா இப்படிப்பட்ட குற்றத்தை செய்யவில்லை. நான் குற்றம் செய்தேன். கூட பிறந்த அண்ணனா இப்படி ஒரு செயலை செய்ய வேண்டும். நான் குற்றம் செய்தேனா? என்ன? நம் குலத்தையே கெடுக்க வந்த கோடாரி காம்பு அவள் யார் என்று கேட்டேன். ஆடவனையே உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். அந்த ஆடவன் யார் என்று கேட்டால் சொல்ல மறுத்தவரை இந்த அரண்மனையில் வைத்திருக்கலாமா? அரண்மனையிலும் சரி, என் நாட்டு எல்லையிலும் சரி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த நாட்டை விட்டே கடத்தி விட்டோம். ஆனா முத்தழகி தெரியவில்லை. உண்மையாக தெரியவில்லை. தேடி போவாத இடம் கிடையாது, சுத்தாத கைனிகாடு கிடையாது, போவாத ரோடு கிடையாது. அவ தேடி 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 என் கால் தான் தேடி மிச்சம். அப்படியா? ஆமா. என் தங்கை நீங்கள் இருவரும் யாரும் பார்க்கல? நான் பார்க்கல. ஒரு நிமிடம் இல்லைங்க. எத்து மண்ண பரவ சால ஒரு அம்மா ஒண்ணாவா? இது யாருன்னு சொல்லு. முத்தழகி என்ன? எதற்காக? மதனி, இவள் யார் என்று தெரியுமா? யார் மட்டும்? என் தங்கை முத்தழகி. அடி பாவி நாத்ராரே. மேல செல்லவே உன்னை தேடி தேடி எல்லாம் தேட. ஐயோ 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 அம்மா செல்லாத்திர அம்மா ராஜத்தி சாப்பிட்டு அவள் தானே குற்றம் செய்தார். ஆமா நான் கேட்கிறேன். கேளுங்க. அண்ணா, என்னுடைய தங்கை என்னிடத்தில் உண்மையாக சொல்லிவிடுவார். எதையும் மறைக்க மாட்டான். அண்ணா முத்தழகி சொல்லுங்க அண்ணா. அகத்தின் அழகு முகத்திலே தெரிகிறார். ஆமா,
தங்கா ஏனம்மா இப்படி இருக்கிறாய்? ஒரு நாட்டின் இளவரசி அலங்கோலமாக இருக்கிறாய் என்று கேட்டதற்கு நான் மாடி படி மீது கீழே விழுந்து விட்டேன் என்று சொன்னாய் இருக்கிறேன். ஆனால் அப்போது உங்களுக்கு சந்தேகம் என்ன உன்னுடைய அகத்தில் அழகு முகத்தில் தெரிகிறது என்று நான் நினைத்தேன். முத்தரகி அண்ணா இப்பவும் ஒன்றும் கேட்டுவிடவில்லை. என்னன்னா பள்ளி சாலைக்கு சென்றாயா? சென்று அண்ணா. பாட புத்தகத்தில் ஒரு ஆடவன் புகைப்படம் வைத்திருந்தார். ஐயோ அண்ணா, என்னம்மா நான் உன்னுடைய தங்கை அண்ணா. முத்தரகி நான் உன்னை கேட்டுக்கொண்டிருக்கேன் அண்ணா. நான் இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு ஆணையை ஏறெடுத்து கூட பார்த்து கிடையாது அண்ணா. நீங்க அது போல நீங்க என்ன வழக்கமும் இல்ல அண்ணா. எந்த ஆடவனையும் நீ பார்ப்பதே கிடையாது. அவரை பார்த்தது கிடையாது. கிடையாது அண்ணா. அது மட்டும் இல்லை அண்ணா, இப்போது நீ 3 மாத கருவுற்று இருக்கிறாய். ஐயோ இந்த அண்ணனை பற்றி நன்றாக விளக்கு தெரியும் அண்ணா. உண்மையை உண்மையாகத்தான் சொல்ல வேண்டும் என்கிறேன் அண்ணா. தங்கா முத்தரகி சொல்லுங்க அண்ணா. உன்னை கெடுத்த ஆடவனுக்கு நான் உன்னை திருமணம் செய்து வைக்கிறேன். இந்த சத்தியம் நாட்டிற்கும் பொன் பொருள் அனைத்தையுமே கொட்டி அவனுக்கு நான் அண்ணா, அந்த ஆடவனை சொல்லி உன் காலடியிலே கொண்டு வந்து சேர்க்கிறேன். அண்ணா வாயை போடுங்க அண்ணா. அண்ணா, நான் உன்னுடைய தங்கை இப்பேற்பட்ட செயலை செய்வேன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது அண்ணா? செயலை செய்யவில்லை அண்ணா. செயலை செய்யவில்லையா? நீ செய்யவில்லை. எதுவும் செய்யவில்லையா? உனக்கு திருமணம் வேண்டும் என்று கேட்டிருந்தால் இந்த 2 அண்ணன்களும் உனக்கு நான் திருமணம் செய்தேன். இந்த சத்தியம் நாட்டிற்கும் பொன்பொருள் அனைத்தையும் அவனுக்கே நான் உனக்கு திருமணம் செய்தேன். ஆனால் இப்போதான் தெரிகிறது, அழகத்தை அழகின் முகத்திலே தெரிகிறது சொல்லுவார்கள். ஆனால் முத்தரகி என்ன சொல்லுகிறார்? உண்மையை சொல்ல முடியுமா? முடியாது அண்ணா. சத்தியமாக நான் இப்பேற்பட்ட செயலை நான் செய்யவில்லை அண்ணா. நிச்சயமாக செய்யவில்லை. நிச்சயமாக செய்வேன். காத்தி பட்டாளி கரையாது கற்பூரம் கலங்கிரியே மனத்தி உன்னாளி அடி சத்தியம்மா பட்டுவன ரோத்தாவோ பக்கத்தில் கூடாதோ பாசையில நீரத்தி பாசையில நாவணத்தி அள்ளி வெற்றிய வேலையிலே முள்ளு 2 பட்டதடி பட்டாளு குற்றமில்லே
சொல்லவில்லை. அந்த ஆடவனை சொல்ல முடியுமா முடியாது? அண்ணா நான் அப்பேற்பட்ட செயலை நான் செய்யவே இல்லை அண்ணா. அப்படிப்பட்ட செயலை நீ செய்யவில்லை. செய்யவே இல்லை அண்ணா. என்னை அண்ணா என்று அழைக்கக்கூடாது. அண்ணா இனி முதல் கொண்டு என்னை நீ அண்ணா என்று அழைக்கப்படாது. நான் உன்னை தங்கா என்று அழைக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, இந்த சத்தியம் நாட்டிலே உனக்கு இடமில்லை. அண்ணா போ. வேண்டாம் அண்ணா. எங்கேயாவது போ. அண்ணா வேண்டாம் அண்ணா. போ. அண்ணா வேண்டாம் அண்ணா. வேண்டாம் அண்ணா. இனி முதல் கொண்டு இந்த சத்தியம் நாட்டிலே உனக்கு இடமில்லை. எங்கேயாவது போ. போ. செத்து போ. அண்ணா கட்சிலை, என்னங்க அண்ணா, தம்பி, நீங்கள் இருவரும் என்னை மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஏனப்பா? அண்ணா, முத்தழகியா அவளை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அவளை இந்த நாட்டை விட்டே தெரித்து விட்டேன். இந்த நாட்டுக்கும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. தம்பி, என்ன? நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு ஓய்ந்து விட்டது என்றாலும் ஏதோ ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு கேட்கிறது. போச்சே போச்சே உங்களுக்கு என்ன குறை என்று விளக்கமா சொல்லுங்க. என்ன குறையா இட்ட பயிர் எல்லாம் கரடி சிங்கம் புலி எல்லாத்தையும் அடிச்சு நாசம் போச்சுங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த வருஷம் வரிப்பணம் வரி கட்டப்படும். பணம் கட்டப்படாது, வரியும் இல்லைங்க. இந்நாட்டு குடிமக்களையும் உங்களுக்கு எந்த குறையில்லாமல் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம். நீங்கள் தாராளமாக செல்லலாம். வரியே இந்த வருடம் கட்டித் தரவில்லை. அப்படியே ஆகட்டும். தளபதியாரி, பார்த்தீரா? நம் நாட்டு குடிமக்களின் பயிர்கள் அனைத்துமே காட்டு விலங்குகள் வேட்டையாடி வேட்டையாடிக் விட்டார்கள். கொண்டிருக்கிறது. ஆகையினால் ஆகையால் அது வேட்டையாட வேண்டும். புறப்பட்டு நான் செல்வேன். அமைச்சரே, தளபதியாரி, வணக்கம் அமைச்சரே. பார்த்தீரா? அமைச்சரே, இன்றைய தினம் நான் செல்லுகிறேன் அந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்கு. தம்பி, என்ன? நீயோ அயலாறு சென்று பட்டப்படி படித்து முடித்து வந்திருக்கிறாய். நீ சற்று ஓய்வடி. தளபதியாரி, என் தம்பியோ அயல்நாட்டில் படித்தவன். உண்மைதான். அவனுக்கு இந்த நாடு நடப்பு தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது. ஆகையினால் என்னுடன் எவ்வாறு இருந்தீரோ அதேபோல் என் தம்பிக்கு துணையாக இருங்கள். நான் சென்று அந்த வனவிலங்குகளை வேட்டையாடி திரும்பி வருகிறேன். நீங்க செல்ல வேண்டாம். நான் செல். சரி, நாம் இருவரும் செல்லலாம். சொல்லலாமா? ஆமா. சரி தம்பி, அண்ணா, மயிலில் சென்று எனக்கு பசி அரிசி இருக்கிறது. உணவருந்தி ஓய்வெடுத்துக் கொண்டு அப்படியாகட்டும். சென்று வரட்டுமா? புறப்பட்டு வாருங்கள். மைத்துனா யாரும் மைத்துனா நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மனுஷன மைத்துனா நீங்க மட்டும் யாரு என் செல்லம் பசி அதிகமாக வசிடா உண்மைதான். வாங்க அனைத்தும் உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன். அப்படியா? அப்படியே சாப்பிடு மைத்துனா சாப்பிடு. ஜீரணமாகும். வசிடா, ஒரு தொண்டு வர வச்சு பாவாசம் ஊத்து. அது சொல்லுங்க அது 2 போட்டோ வச்சாங்க, அதை கொடு. உங்களுடைய கை பக்குவம் யாருக்குமே வராது. நீங்கள் கொடுத்த சமையலும் நீங்கள் கொடுத்த வடையும் அருமையாக இருந்தது. இங்கே புரியுது சரிதான் 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 சரிதான்
அந்நிய என்ன இது தாய்க்கு சமம் உள்ளவர்கள் நீங்கள். ஐயோ மைத்ரா சரியா ஒரு கணக்கு. அந்நிய தவறு நினைக்காதே. என்ன எங்க நீ பட்டப்படி சென்று போயிருந்த உண்மைதான் அயல்நாடு சென்றிருந்தேன். அயல்நாடு சென்று பட்டப்படி சென்றவா உண்மைதான் அங்க தப்பா தவறு நினைச்சு பார்த்தோமா மைத்ரா? அயல்நாடு சென்றிருந்தானே அங்க ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறதா? உங்க அண்ணன் ஓ நான் அப்படிப்பட்டவன் அல்ல. இல்ல எந்த தவறும் நான் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டீங்க. உண்மைதான். அண்ணன் இப்ப இப்போ அண்ணனா வேட்டைக்கு சென்றுகிறாரு. உண்மைதான். திரும்பி வரலனா மைத்ரா என்ன ஒரு கால் சொல்றேன் உனக்கு. அதை பேசுறீங்க? சாப்பிட்டல்லவா? உண்மைதான் உண்மைதான். கால் சொல்றேன். சரி சரி ஆகட்டும் ஆகட்டும். அப்படியா? அண்ணன் வரவில்லை என்றார். அண்ணன் வரன்றா நம்ம அரண்மனையில வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை அரண்மனையிலே வெள்ளை குதிரை இருக்கிறது. அது யார் சவாரி செய்ய வேண்டும்? அந்த வெள்ளை குதிரை மீது நான் தான் ஏறி சவாரி செய்வேன். சபா 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 என்ன மதனி? சபாஸ் மைத்ரா என்ன இப்பதான் வேலைக்கு வந்துக்கிறேன். இப்போ வேலைக்கு வந்திருக்கேன். ஆமா கச்சிதமா வந்துட்டு பக்கம் வந்துருக்குதான். மதனி ஒரு பாவு எப்படி கரைச்சி எடுக்கிறோமோ அந்த பக்கத்து வர்றதுல பாவு ஏதோ வார்த்தை தவறாக ஐயோ மழை அந்த தவறு அடிக்காது எனக்கு. சரி சரி ஆகட்டும். சரியா ஆகட்டும். மைத்ரா என்ன அண்ணன் எப்படி இருக்காரு? வேட்டைக்கு சென்றிருக்கிறேன். திரும்பி வரலனா திரும்பி வரலனா வரலனா அண்ணன் அருந்துவாரே வெள்ளித்தட்டு. உண்மைதான் நம்முடைய அரண்மனையில் இருக்கிறது வெள்ளித்தட்டு. ஆமா அந்த வெள்ளித்தட்டில் நான் தான் சாப்பாடு செய்யணும். சபா 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 சபாஸ் மைத்ரா சபாஸ். என்ன மைத்ரா என்ன பாவு வெது ஆயிடுச்சு பேசுனா மைத்ரா என்ன வெதுலாம் அலசம் ஆயிடுச்சு. தவறாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயோ நான் தவற பேசவே மாட்டேன் மைத்ரா. உங்கள்கிட்ட போய் மைத்ரா அண்ணன் எப்படி இருக்காரு? வேட்டைக்கு சென்றிருக்கிறேன். திரும்பி வரலனா திரும்பி வரவில்லை என்றார். நம்ம வீட்டை பஞ்சிமத்தை விட்டுருமா? நம்முடைய அரண்மனையிலே பஞ்சுமத்தை இருக்கிறது. ஆமா அதில் நான் பஞ்சுமத்தையிலே நான் தான் உறங்க வேண்டும். அப்படியா? உண்மைதான். என்னது என்ன என்ன சொல்றீங்க? என்ன மதனி? நீங்க தான் உருக வேண்டுமா? நான் தான் அந்த பஞ்சுமத்தையிலே உறங்க வேண்டும். என்ன சொல்றீங்க? என்ன என்ன மதனி? குவர குயில் சேவலப்பா அது படிக்குது பாட்டி பாட்டிக்குள்ள கேட்டி மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாம். மாமா ஏ மாமா மயங்கிடலாம். மதனி எனக்கு எந்த ஆசையும் வரவில்லை. வரலையா? வரவில்லை. மைத்ரா உன் அண்ணன் வந்தாக்கா நீ விளையாட சொல்லாத. என்ன ஆச்சுங்க நான் சொல்றேன். ஐயோ இப்ப நான் கட்டிக்கு சொன்ன ஆண் இல்ல உனக்கு யோசிச்சு பார்த்தல. அப்படியா? ஆமா மதனி அண்ணிய தவறு நினைக்காத. நான் தவறாக உன்னை எண்ணவில்லை. உன்னை சோதிச்சு பார்த்தோம் மைத்ரா. இந்த மைத்திரன் எப்படி இருப்பான் என்று சோதிச்சு சோதித்து பார்த்த தவறு நினைக்காத. மதனி உன் அண்ணன் வந்தா என்னை அடிச்சு சாவடிச்சிடுவாரு. அப்படியா? அதனால மதனி ஒரு சின்ன சத்தியம் செய்ய வேண்டும். உனக்கு நான் சத்தியம் செய்ய வேண்டும். இது யாரும் சொல்லக்கூடாது மைத்ரா. இங்கே நடந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அண்ணனுக்கு தெரியக்கூடாது. அதனால உனக்கு நான் சத்தியம் செய்து செய்ய வேண்டும். அவ்வளவுதானே, வேற ஒன்றுமில்லை. வேற ஒன்றும் மதனி இங்க நடந்த விஷயம் என் அண்ணனுக்கும் தெரியாது, என் நாட்டு மக்களுக்கும் தெரியாது. இது சத்தியம்.
சத்திரம். அண்ணா, இவன் நல்லவன் இல்ல. அண்ணா, இந்த நாட்டை கெடுக்க வந்த நயவஞ்சகன். தகுதாரி என் கண்ணெதிரியே என் மனிதனை கட்டிப்பிடிக்கிறார். நாய்க்கு சமமானவர்கள். கட்டிப்பிடிக்காத. இவன் இருக்கிறதோ நாட்டில் இருக்கவே கூடாது. நான் கண்ணிலே வரக்கூடாது. ஆமா, முடிங்க. பாவி, நீங்களுமா? நாய்க்கு சமமானவர்கள். நான் எதிரே பார்த்தேன். அதான் கேட்டேன். என்னுடைய மதனிடா இது. யாருக்கு யார் மதனி? எனக்கு மதனி. என்னுடைய அருமை காதலி கச்சலை என் மனைவி அடாவாள். பாவி, யார் பாவி? நீ இந்த நாட்டுக்கு எப்படி வந்தாய் தெரிகிறதா? இந்த சத்திரம் நாட்டுக்கு பிச்சை எடுத்துக் கொண்டு வந்தாய். உண்மைதான். என் தந்தை உனக்கு அமைச்சர் என்ற பட்டத்தை கொடுத்தார். அது உண்மைதான். அதற்காக நீ செய்கின்ற நன்றி கடன் இதுதான். எதற்காக தெரியுமா? காதலிக்கு என் குடும்பத்தை நாசம் செய்து விட்டார். நடக்கும் என்பார் நடக்கு மில்பா நடக்காதி நடக்கலில் நடத்தி விடும் எனக்கு மில்பா நடக்காதி உலக பாடை ஓடுகின்றார் உள்ள கேட்ட முடியாது நடக்கு மில்பா நடக்காதி நடக்கலில் கிடைத்தி விடும் பேரை வைத்துக் கொண்டு விஷமாக செய்து விட்டாய். அன்றொரு நாள் உன்னுடைய தந்தை இந்த சட்டமன்ற ஆட்சியை எனக்கோ வயதாகிவிட்டது. என்னுடைய மூத்த மகன் இந்த ஆட்சியை மணிமுடி சூழ்ச்சி ஆள வேண்டும் கேட்டார். என்னுடைய காய்ச்சலை கொடுத்த உங்கள் தந்தை செருப்புக்கு சமம் என்று வைத்தார். உங்களை எல்லாம் எப்படி வளர்க்கிறீர்கள் எனக்கு தெரியும். அது நாட்கிறது படைகள் வந்தாலும் சரி, பார்த்ததை படைகளும் எதிர்நோக்கி கோஷிக்கக்கூடியவர். ஆகையால் நாட்கிறது ஓடி வந்து நாட்டில் பிழைப்பதற்காக உன்னுடைய அண்ணன் கேட்டார் என்ற வார்த்தை அன்றே கண்களும் கட்டி வேண்டும். அனைத்து பொண்ணு பொருளும் எனக்கே சொந்தமாக வேண்டும் அன்று கட்டினது உன்னுடைய அண்ணனுக்கு. அதில் சீர சிறப்பு ஒரு தங்கைக்கு மஞ்சள் நீராட்சி விழாவிலே உன்னுடைய அண்ணனுக்கு மதுபானம் கொடுத்து உன்னுடைய தங்கை முத்தழகி முத்தமி முதலில் அவளை பிரித்தால்தான் இவன் சந்தோஷம்
சந்தோஷமா இருப்பது கெடுப்பது என்று அன்றே அவன் தங்கை முத்தலையை பிரித்தி இன்று முன்னே பிரித்தி இந்த நாட்டை மரியாதை சொல்லி இந்த நாட்டை பாவி காலம் என்னும் காலமேடு நதியினிலே காதலின் படகவிட்டே பாலை வரை ஓட்டி வந்தேன் மறுக்கரைக்கு கூட்டி வந்தேனா இதயமென்று கூட்டினிலே இருவருக்கு இடமில்லை நதியினிலே காதலின் படகவிட்டே பாலை வரை ஓட்டி வந்தேன் மறுக்கரைக்கு கூட்டி வந்தேனா உன்னுடைய தங்கை உடன் பிறந்த தங்கை அவள் உண்மை என்று விளக்க தெரியாதா ரத்த மாசம் உன்னுடைய அண்ணன் யாரு அது? ஆகிய ராஜ்ய சத்தியம் ராஜ்ய இருக்கவே கூடாது மரியாதை சொல்கை நினைத்து போடு அம்மா பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த விழா குழுவினரும் இந்த நாட்டாண்டையும் அம்மன் வருவதாக காட்சியோடு இருக்கிறாள். நமக்கு மண்ணெண்ணையோ இல்லை டீசல் எடுத்துக்கொண்டு மிக பணிவோடு கேட்டுக்கொள்ள எடுத்து வர வேண்டும். உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். டேய், இந்த என்னை சுமந்து கத்தி அடித்த பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஊரக்கத்தை எல்லாம் பாலா தந்து ஒத்தி வளர்த்த அம்மா முன்னாலே எறும்பு அண்டாமே சேராமே கொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுரைக்கும் பாராமே அஞ்சு தண்ணி இல்லாமே பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா உன் பாசத்துக்கு முன்னாலே சுமந்தி பெற்றுகிடுச்சு அம்மா பாசத்துக்கு முன்னாடி எல்லாமே சும்மா ஊரத்தை எல்லாம் பாலா தந்தி ஊட்டி வளர்த்த அம்மா
அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அக்காதி விரல பொடிச்சி அக்கா சொல்லி கொடுத்து அன்றாட கூட குடிச்சி எள்ளு தோறு பொங்கி வடிச்சு அடிமட வாக்குப்பட்டேன் ஒவ்வொருத்தில் அனுத்தினேன் பொறுமையை தாக்கி போட்டேன் நீ எங்கம்மா இருக்கிற? உன்னை நாடு கடத்தி விட்டேன் தங்கா. என் நிலைமையை பார்த்தாயா தங்கா? ஏன்னா உத்தமனையும் நாடு கடத்தி விட்டோம்.
சிக்க வைத்து விட்டாய். இந்த நாடு நகரம் 38 வருடம் அழைத்துமே எழுதி வாங்க வேண்டும். உன்னுடைய பெயரை எழுதி வாங்க வேண்டும். ஏன் தங்கை தவறு செய்தார்? நாடுகள் திட்டி என் தம்பி என்ன செஞ்ச? தலைவரே, சாப்பிடலாம். சாப்பிடலையா? சாப்பிடலையா? பாருங்க. சுத்தமா வச்சா? வாடிங்க. தலைவராக உத்தரவு. ஏன் தம்பியார் நாடு கட்டிட்டார்கள்? இருந்தாலும் இருப்பது நீ நாடு மட்டும்தான். எப்படி தெரியுமா? எப்படி? ஆமா, நான் ஆசையா பேசுறேன். என்னுடைய முகம் என்ன மாறிக்கொண்டே போகிறது. என்னடி வேற மாதிரி? ஏண்டி ஒரு ஆசையா பேசுனா இருக்கிற மனைவிக்கு ஆசை வரணும். அதான் ஆசை வரும். ஒண்ணுக்கு 4 வச்சுன்னு இருக்கீங்களே. அப்படி பார்த்தா 4 எத்தனையோ முறை சேர்த்து 4 முறை காரியம் பண்ணி வரணும். வாடிங்க. ஏய் சரி போட்டோம். நான் ஆசையோடு பேசிட்டு நிற்கிறேன். ஆடாலும் முகம் மாறுகிறது. உன் கரங்களை தடுக்கிறது. காரணம் என்ன? நாட்டு மக்களை பார்த்து இவள் ஒரு தாசி, இவள் ஒரு வேசி, இவள் ஒரு செவிடியான்றாங்க. அந்த செவிடி இடம் கொடுக்கலாமா? உனக்கு என்ன குறை? என் குறையா? என்ன குறை? சொத்து பத்தி எல்லாம் என் பேர் எழுதத்தான் இந்த நாட்டுக்கு மகாராணி. என் நாட்டு மக்களுக்கு மனதிலே ஒரு குறை பிடித்து விட்டது. போக முடியல. என் நாட்டு மக்களுக்கு மனதிலே ஒரு குறை. என்னதான் இவளா நாட்டுக்கு ராணி ராணின்னு சொல்றாங்க தவிர இந்த நாட்டினுடைய சொத்து வேற இல்லையே. அதான குறை. அதுதானே அடி போடி. என்னையே கொடுத்து விட்டேன். இந்த மண்ணியா கொடுக்க மாட்டேன். அடங்கவே உண்டேன் உத்தரவு தேடி இந்த மண்ணு மட்டும் கிடையாது, அனைத்து சொத்து பத்தி எல்லாம் இந்த நாட்டு மக்களை என்ன பார்த்து ஏச மாட்டாங்க. என் மனைவிக்கு இந்த மண்ணின் மீது ஆசையா? இவளை பார்த்தால் அனைவரும் ஏசனமாக பேசுகிறார்களா? அந்த பேச்சுக்களை நான் குறைக்க வேண்டும் என்றா இந்த நாடு நகரத்தை எழுதணும். கொண்டு வந்தியா? நம்ம சொத்து இல்ல நாடுக்காரி போய் நம்ம
நமக்கு சொத்து ஏய், சி, வாயை மூடு. சொத்து தானே நமக்கு சொத்து குனி சாணி ஊரு மாந்த வாங்கலாம் நல்லா குனி ரொம்ப நாள் ஆச்சு ஐயே சொல்லு ஏஜப்பா சொல்லட்டுமா? இரு ஏஜப்பா நல்லா குனிமா இந்த சத்தியவரி நாடு, இந்த சத்தியபுரி நாடு இந்த சத்தியவரி நாட்டு மக்கள் அருவினாயா உனக்கு ஒரு பேனா தானே வச்சுங்க அங்க இருக்குடா இங்கியா சரி ஏமா நல்லா குனி ஏய், ஆ என்னடே இங்க எங்க தொடர? இங்க அடியில் கட்டி வச்சுக்கிறேன் சொல்லு இந்த சத்தியவரி நாடு, இந்த சத்தியபுரி நாடு இந்த நகரம் இந்த நகரம் உப்பு சட்டி விரவாடி, உப்பு சட்டி வந்துருக்கா அட்டா அட்டை பாருங்க இங்க நல்லா பண்ணு தொட்டுட்டேன் உப்பு சட்டி விரவாடி உப்பு சட்டி விறகோடு அனைத்துமே அடத்தியுமே என் மனைவி, ஆ? என் மனைவி, உன் மனைவி என் மனைவி ஆ, கற்சிலைக்கே சொந்தம். உன் மனைவி உன் மனைவி எதுனா இங்க இன்னும் அர்த்தம் புரியும் என்னுடைய மனைவி கற்சிலைக்கே சொந்தம். என்னுடைய மனைவிக்கு கட்சியிலுக்கே சொந்தம் இதை இந்நாட்டு மன்னன் இந்த நாட்டு நல்லா குடிமா வாட்டமா இந்நாட்டு மன்னன் தத்துவனாகிய நான் சத்தியவாயினா சுய நினைவோடி எழுதி கொடுத்த பத்திரம். கையெழுத்து போடு பயமா ஏந்திர போத குஞ்சுது குனி சொன்னா நீ ராஜ்லாம் குஞ்சு ஏண்டா அனுத்து சொத்து பத்தியே போய் வந்துச்சா அடுத்து சூத்து போதில் சொத்து அனுத்து சொத்து போய் எல்லாம் உங்க தான் வந்துச்சு கைது போட்டாரு ஐயா போட்டாரு சாட்சி கையெழுத்து ஒன்று வாங்கணும் காட்டு இதான் லாகி போடு சித்தப்பா, எங்க இல்ல, நான் சொன்னாங்க. என்னை கட்டளை என்னங்க முடிந்ததா? சந்தோஷம் நாட்டு தீர்ந்ததா? ஆசை மொத்தம் கட்டளை என்னங்க அம்மா என்ன என்னைய நம்பர சொல்லியா? தளபதியாரி, அது யார் தெரியுமா? இந்த நாட்டுக்கே மகாராணி. மகாராணி உன்னுடைய தங்கைதாரி. ஆட சீ இவர்கள் மைத்துனர். டேய், என்ன? யாருக்கு யாரு மைத்ரா நான் என்னுடைய மனைவி நான் எனக்கு மைத்துனர் தானே? டேய், இல்ல, என்னுடைய மனைவியடா உன்னுடைய என்னுடைய காதலி டேய், உன்னுடைய தங்கைதாரி அவள். இல்லை ஆ, என்னுடைய காதலி அடி துரோகி, அடி துரோகி, யாரு? அடி மானங்கெட்டவளே. தளபதியாரி, வேண்டாம் தளபதியாரி. எப்படி ஒரு நூலு கட்டி பாத்தியா என் குடும்பத்தை கெடுத்து வந்தவள் இவள்தான் என்று தெரியாது. என்ன நினைச்சுக்கிறீங்க என்ன? இந்த நாட்டை நாங்க எப்போ குடிப்போம்னு எங்க எஜமா ஒரு பொண்டாட்டியே கூட்டி கொடுத்தாரு டேய், கூட்டி கொடுப்பது குறுக்கலாட்சம் குருகலாட்சியம். தெரியுமா? அதான் சொல்றேன் டேய், கூட்டி கொடுப்பது எதற்காக? எதிர்க்காரு இந்த படிவ கட்டுகள் இருக்காரே அவளுக்கு மணிமுடி சுட்டு சமைக்கிறேன் இட்டக்கால் செருப்புக்கு சமம் என்று வந்தாரே செருப்பு எது வரலும் போய்கிட்டு பாத்தியா இந்த கால் சிறப்பு இந்த அயோத்திமா நகரிலே ஆட்சி செய்தது தெரியுமா? ராமன் அவனுடைய பாதத்தையே அழைத்தார் செய்தார். ஆகையால் அந்த செருப்பில் சிறப்பு இப்போ தெரிந்து கொள்ள ஆனா பாவி, இந்த நாடு என்னுடையது. இந்த நாட்டை விட்டு யாரே? நாடு நாடு உள்ள நாடு பாவி, பொறுமைக்கே நல்லா இருக்கு நித்தி. பொறுமைக்கே அது எச்சல யாரு நாடு என்னுடையது. யாரு என்னுடையது. நாடு
சொல்லு. எவ்வளவு கஷ்டம் அவர் கொண்டாடி கூட்டிட்டு சாமி, இப்ப சொல்லு. இந்த நாடு என்னுடைய இல்லையாடா? என்னுடைய இல்லவா? என்னுடைய இல்லவா? இந்த நாடு எனக்கு நாடு எனக்கு சொந்தமில்லை பாலனாட்டில் கடி வந்தவர் எல்லாரும் வந்து வந்து போனாங்க பாவி. கொடியமலை உங்கள் தங்கை முத்தழகி முத்தமிதான் ஒரு உணர் பிடித்த சகோதர பாசம் ரத்த பாசம் உன்னுடைய தங்கை அந்த விஷயத்தை செய்திருப்பாங்க என்னங்க? அதுவா நடந்திருப்பா தெரியுமா? டேய் ரத்த பாசம் விட்டு ஒரு மனைவி காதல் மோகத்தால் நீ தாய் பாசத்தை தங்கை பாசத்தை அம்மா பாசத்தை மறக்கலாமா? அட பாவி. அது எப்பேற்பட்ட உறவு தெரியுமா? ஒரு மாநிலனாய் பிறந்துவிட்டால் எனக்கு வேண்டுமா வருகிறதா? முதலில் மது அடி வரக்கூடாது. இரண்டாவது மாதி மீது அடி வரக்கூடாது. மூன்றாவது, புகையிலை பழக்கங்களை பழகவே கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு நேரத்தில் 3 பொருட்களை வைத்தார்களாம். மது, மாதி, புகையிலை. இவை 3ஐ வைத்து 7,000 ஒன்றை மட்டும் நீ உபயோகப்படுத்திக் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டார்களாம். இவன் பார்த்தார், அவன் தான் நல்லவனாய்த்தி. ஆஹா, மாதுவை தொடலாம், பெண்மணியை தொட்டால் 1000 கோடி தவறு வந்து விடுவே, பாவம் வந்து விடுவே என்று பெண்மணியை ஒதுக்கிவிட்டார். இரண்டாவது புகையிலை எடுத்தார். புகையிலை தொழிலே நாம் புகைத்தால் கத்தியில் பொருள் கல்வா வியாதி செய்யும். புகையிலையும் தொடக்கூடாது. அப்படி என்றால் மாதுவும் புகையிலையும் இருப்பது மது ஒன்றுதான். அந்த மதுவை அறிந்தால் நமக்கு மட்டும்தானே கேடு என்ற எண்ணத்தில் அந்த மதுவை அறிந்தார். மதுவை அறிஞ்ச உடனே அவனுக்கு போதையிலே என்ன தெரியுமா? மதுவை குடித்த உடனே போதை பித்து மாறி அந்த புகையிலையை பிடித்தானாம். புகையிலை பிடித்த உடனே போதை இருமடங்காக ஏறி மாதுவின் மீது காவல் பிறந்து அந்த மாதுவையும் கெடுத்தாராம். அப்பேற்பட்ட செயலுக்குண்டான யார் நீ? முதலில் அந்த வாசனையே தெரியாது அவருக்கு. முதலில் மதுவர்த்தி அதை கெடுத்தார். இரண்டாவது என் தங்கையை என்னிடம் விடுவித்தார். மூன்றாவது என் தம்பியை விடுத்தார். நான்காவது யாரா குத்தா? சாரத்தை ஊத்தி குத்தா? யாரா குத்தா? கையால. சாக்காதீங்களா? நானா குத்தா கையால குடி குடிங்க. ஐயோ 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 ஏயா, நீங்க 2 பேரும் உயிரா இருந்தா இந்த நாடு கேள்விதான். நீங்க 20 உயிரா இருக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் இருவரையும் பாலாய்ப்பா ஒரே குத்து 2 பேரும் கூட்டி கொடுத்து குருக்கு சமாளமா குரு கலாட்சி கூட்டிக்கிட்டு ஒரு கும்பல போய் நான் பொண்ணு எடுத்த போறேன். மொத்தம் ஓய்ந்து போச்சு. இப்ப நாடு நகரம் மொத்தம் எங்களுக்கு சொந்தம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க உனக்கு உன் கூட இருந்து எவ்வளவு ஒத்தாசி பண்ணேன். அதனால அந்த தேவடியா கூட இருந்து எவ்வளவு என்னங்க? தந்தனாலே தான நன்னாடி நன்னாடி தானனாலே தான நன்னாடி
மச்சானும் இல்லை கோவக்கார மச்சானும் இல்லை என் மச்சான் கடமை செய்ய மச்சானும் இல்லை எதிரொலிக்கு போனதினாலே என் மச்சான் என்ன வருது போவது என்ன கோபக்கார மச்சானும் இல்லை என் மச்சான் கொடுவது என் மச்சானும் இல்லை இந்த நாடு நகரம் எல்லாம் எழுதி வாங்கிவிட்டார். ஆமாங்க. அந்த ஓலைச்சுவடி எங்க இருக்கிறது? யார் பெயர் எழுதி வைத்திருக்கிறாய்? ஐயோ என்னங்க சும்மா பாண்டவத்தை என் பேர் எழுதுறேன், அப்படியே பாண்டவ மாத்தி உங்க பேர் எழுதுறீங்க. நீங்க கவலையே படாதீங்க. என் பேர் என்னங்க உங்க பேர் என்னங்க? இல்லை இல்லை, என்ன? அந்த நாடு நகரம் எல்லாம் வழிகாட்சி விடாய். ஆமாங்க. ஆகையால் அந்த நாடு நகரம் அனைத்து என்னங்க அப்படி எழுதி வைக்கிறீங்க. நான் பத்திரம் மொத்தம் என் பேருக்கு வந்துச்சுன்னா அந்த ஏமலை நான் வேண்டுட்டேன். யாரா? ஏமலை எனக்கு திருப்பதி அமர்ந்திருக்கும் ஏழுமலையான் ஆமா அமர்கிறார். அவரை வேண்டி நான் ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். அந்த கோரிக்கை என்னன்னு கேளுங்க. என்ன கோரிக்கை? சாமி பெருமாளே பெருமாளே எம்பெருமானே எம்பெருமானே வைகுந்த வாசா வைகுந்த வாசா சிவன் நாராயணா சிவன் நாராயணா கோவிந்தா கோவிந்தா குலச்சித் ரட்சகா சுவாமி இந்த சொத்து பத்து என் பேரை எழுதினா எங்க வீட்டுக்காரங்க மொட்டை அடிச்சு காலாடே நடந்து வர திருப்பதிக்கு. எனக்கு ஆமாங்க. இப்ப தேர்தல் நிறைவேச்சு, அதனால 3 பட்டை அடிச்சு நாமத்தை போட்டு கோயிலுக்கு போனீங்க. அப்படி எப்படிங்க? சாமியை கும்பிடுங்க, கும்பிடுங்க. எம்பெருமானை வணங்கினார் ஸ்ரீராமன். ஆண்டவா எம்பெருமானி வைகுந்த வாசா வாசுதேவா ஆகையால் உன்னையே வணங்குகிறேன். தசரத ராஜகுமாரா
அடி அந்நியத்துமில்லை. உனக்கு வழிகாட்டினார் எனக்கே இந்த நன்மை செய்யணும். எவ்வளவு அதிகாலை வழி காட்டினாரா நான் எல்லாம் கட்சியை முடிச்சுட்டேன் நான் மொட்டை குத்தணும் மொத்தம் எடுத்து அடி பாவி, நான் கேன போற மொட்டை இந்த தண்டனை எல்லாம் நீ அனுபவிப்பாய். என்ன தண்டனை கொடிய இந்த சீக்கிரம் சொத்து மொத்தம் ஏன் பேர்ல நான் ஏன் தண்டனை இப்ப வர புச்சுக்காங்க கழுவு போட்டு தைச்சி அனுப்புனானு நான் நீ ஏன் அனுபவிப்பாய். நீ அனுபவிப்பாய். என்ன அனைத்து கச்சிதமா முடிச்சுட்டேன் முடிச்சிட்டேன். நம்ம எங்க போறோம் அவரு ஏதா யாரையா அவரும் காலி பண்ணிட்டேன் ஆமா அப்ப நம்ம இனிமே 2 பேர் தானா? நம்ம மிச்சி கத்தி நீயே நான் தான் மிச்சம் வரும் நம்ம 2 பேர் தான். 2 பேர் தான் ஒரு நாட்டுல அப்ப நம்ம என்ன வேணா செய்யலாம். என்ன அவன் பண்ணலாம் ஆ? மிச்சத்துக்கு என்ன செய்ய முடியும் செய் ஆ? செய் ஐயோ, பயமாகுதும்மா. யா பயமாகுது. எத்தனை பேர் சேர்த்துட்டு நான் செய்யுது. அரச்சி உனக்கு என்ன தேவையோ அனுப்பி யாரும் எத்த மாட்டா அப்படி சொல்லு. எனக்கு உதவி பண்ணல நான் மறக்கவே மாட்டேன் மறக்க மாட்டேன். உனக்கு என்னென்ன தேவையோ அனுப்பி நான் அம்மா நாளைக்கு அள்ளி போடா பின்னாடி தர பின்னாடி தர நீ அது கொடுக்கலையா? ஏய் அதுதான் பொறுமையா எனக்கு கவனிக்க தெரியலையா இப்ப நாட்டுல நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம் ஆமா வெளிநாடு செல்ல வேண்டாம் பணத்தை மொத்தம் மூட்டை கட்டிக்கின்னு கட்டிட்டேன். ஜாலியா வெளிநாட்டுக்கு போனோம் இப்ப போலாமா வா போயிட்டு வரலாமா நீ போன தடம் பார்த்து தானே மலையேறி போதி ஆனாலும் மறையாதடி காட்டுக்குள்ளே காது கிளிய கண்ணே உள்ளேறே அறுதி வெட்டி பொழுதிருக்கே அறதிருத்தி போனதெல்லாம் காட்டுக்குள்ளே காது கிளிய கண்ணே நாடொரு ராஜி இல்லா நாட்டா என்ன மாதனுக்கு இதுவரை ரோஜா
காது கிளிய கண்டே ஏற்றிக்குள்ள அதை மறக்கி வைத்தே பறந்திருத்தி ஓடனெல்லாம் பறந்திருத்தி ஒத்தையடி பாதையிலே ஒரு தல துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உதிரி உதிரி செல்ல போல் வாடுதம்மா என்னோட ஒத்தையடி பாதையிலே உச்சிமல தோப்புக்குள்ளே ஒரு பூ பூத்ததம்மா உச்சி விட்டு தாமிட நீர் குடி போக பார்த்ததம்மா ஒத்தையடி பாதையிலே ஒரு தட துண்டையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உதிரி உதிரி முத்துமணி மாலை ஒட்டி தினந்தோற கோத்தி வந்தேன் ஒட்டிப்பதி மனதுக்குள்ள பூ போல காத்தி வந்தேன் அண்ணா நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் தைரியமா இருந்தேன் அண்ணா. அண்ணா என் நிலைமையை பார்த்தாயா தங்கா? என்ன தாய் இல்லாத நேரத்தில அண்ணா அண்ணா என்ன தாய் இல்லாத நேரத்தில அண்ணா என்ன தாளாட்டி வளர்த்த அண்ணா அண்ணா என்ன மாலையில நேரத்தில என்ன
மார்மீது வளர்த்த அண்ணா, என்ன மார்மீது வளர்த்த அண்ணா. அண்ணா நீங்க இருக்கிறீங்க சொல்லுங்க, தைரியமா உனக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது? அது தெரிகிறது அம்மன் ஆலயம் சென்றால் நமக்கு பசியார நமக்கு ஆமா நம் இருவரும் பசியார உடவெல்ல தண்ணீர் வந்து உண்ண மட்டும் பிரிச்சதென்ன அண்ணாவே. அண்ணாவே ஏ அண்ணாவே நான் படித்த மகள் கனவி அண்ணா கொஞ்சம் கிறிஸ்டால் கொஞ்சம் எடுத்தாங்கண்ணா. கொஞ்சம் பெட்ரோல்னா கொஞ்சம் வண்டியில இருந்து என்ன பிடிச்சிக்கோங்கண்ணா கொஞ்சம். மாறி போச்சு
தந்தைக்கு மூத்த மகனாக ராமனாக பிறந்தேன். என்னுடைய சிற்றனை கைகைக்கு பரதன் பிறந்தான். சுமித்ராவுக்கு லக்ஷ்மணன் சத்ருகன் பிறந்தார்கள். நிலவத போந்து விஸ்வாமித்திரனுடைய துணிந்தனை கேட்டேன். நாட்டிகை வதித்தேன் விஸ்வாமித்திரனுடைய துணிந்தனை கேட்டேன். கௌதமன் ஆதிரம் கேட்டேன். மகளுக்கு சாபை போதும் இதெல்லாம் வாங்கி சேர்ந்தேன். ஜனங்களுடைய பிள்ளை வடித்து ஜாதியை மணந்து 12 ஆண்டு காலம் ஐயோக்கியை வாய்த்தேன். ஆனால் நாட்டு மக்களை பார்க்க வேண்டும் நகர்வன வர தமிழ் நாட்டு சந்திக்கிற மன்னவ மக்களும் எண்ணிய துய்த்தவனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் கல்வி பார்க்க வேண்டும். சக்தியால் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு முன்னதாக எனக்கு உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும். அம்மா, நானும் என் தங்கையும் அனாதையாக இருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவாக நீயே இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று சந்திக்க வேண்டும். மஞ்சளிலே நீரா குங்குமத்தால் பொன்னிட்டு பூவாட காரியம்மா நீ மருளாளி வந்தம்மா உடுக்கை வம்பை முரசொலி